வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிவப்பு சோளம் வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து சிவப்பு சோளத்துக்கு பதிலாக வெள்ளை சோளம் பயன்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சிவப்பு சோள புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சோளம் புட்டு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு சிவப்பு சோளம் எடுத்திருக்கேன். இந்த சோளத்தை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நீங்கள் ஃபேன் காற்றுலேயே ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இது போல் வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சோளம் நல்லா எல்லா சோளமும் ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். அப்போ தான் நமக்கு புட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் இது போல் நமக்கு வெடித்து வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். ஆறட்டும் இது. இப்போ சோளம் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து சோளத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். புட்டு மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நம்ம இடியப்ப மாவெலாம் நைஸாக அரைக்கிற மாதிரி அரைக்க வேணாம். லேசான கொரப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் புட்டு வந்து நமக்கு சாப்பிடும் போது தொண்டையை பிடிக்காமல் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை கலந்து எடுத்துக்குவோம். தண்ணி வந்து லேசாக தான் தெளிக்கணும், அதிகமாக ஊற்றிடக்கூடாது. நல்லா மாவு தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா மாவு வந்து உருண்டை போல் நமக்கு நல்லா பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் ஈஸியாக உதுத்து விட வரணும். அதுதான் பக்குவம். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு கலந்து எடுத்துக்குங்க. இப்போ மாவோட பக்குவம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தான் இன்றைக்கி நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து புட்டுக்கொழாய் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். இதே இது நீங்கள் வந்து கார புட்டு செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் சேர்க்காமல் அரைக்கணும் சோளத்தை. இனிப்பு புட்டு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால தான் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா இது போல் ஒரு கிளாத்தை போட்டுட்டு காட்டன் கிளாத் போட்டு அதில் நம்ம புட்டு மாவு கொட்டி நல்லா மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வேகட்டும் புட்டு மாவு. அதுக்கப்புறம் நம்ம புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ புட்டு மாவு வெந்துடுச்சான்னு பார்ப்போம். புட்டு மாவு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து கையால் நல்லா உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு வந்து உருட்ட வரணும், உதிரக்கூடாது. நல்லா உருட்ட வந்துச்சு அப்படின்னாக்கா மாவு வெந்துட்டுன்னு அர்த்தம். இது போல் எடுத்து உருட்டி பாருங்கள் கையில் வேணால் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்லா இது போல் உருட்ட வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்தால் தான் புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு கரண்டியை வச்சு இது போல் அழுத்தம் கொடுத்து நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ உதுத்து விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்குவோம். நான் நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம வந்து சோளம் எதில் அளந்து எடுத்தீங்களோ அதால் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும். வெல்லம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா துருவிட்டு சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் புட்டில். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் தேங்காய் சர்க்கரை மட்டும் சேர்த்து சாப்பிட்டாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கூட இது போல் நம்ம சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா முந்திரி பருப்பும் நெய்யும் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளோட சிவப்பு சோள புட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்க ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.